என்னுடைய தங்கை அபிநயா குழந்தை பிறந்து 3 மாதம்தான் ஆகிறது. அவள் களத்திலே நிற்கிறாள். ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? பிறந்த குழந்தை அவளுக்கு நான் சொன்னதை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று நிற்கிறாள். என் பாட்டன் மாளிகை கட்டவில்லையே, என் தாத்தன் எனக்கு பெரிய மாளிகை கட்டவில்லையே, விலை உயர்ந்த மகிழ்வுந்தை வாங்கி வாசலில் நிறுத்தவில்லையே, வங்கியில் கோடி கோடியாக பணம் போட்டு வைக்கவில்லையே. ஆனால் என்ன வைத்தான்? ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான், நிலத்தை வளத்தோடு வைத்தான், கடல் கடலாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே. அது என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று என் தங்கை களத்திலே நிற்கிறார். அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இடுப்பில் சுமந்து கொண்டு நிற்கிறாள். இன்னொரு தங்கை அனீஸ் பாத்திமா வயிற்றில் 5 மாத கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். அவள் நீ ஓய்வெடுத்து இல்லைன்னு நான் களத்திலே நிற்கிறேன். ஏன்? பிறக்கும் குழந்தைக்கு இந்த இழிநிலை இல்லாது இருக்க வேண்டும் என்று களத்திலே நிற்கிறாள் அனீஸ் பாத்திமா. இவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள்.